ஸ்ரீபிரம்மம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று 5ஆம் நாள். அலங்காரம், மலர், நிறம், நைவேத்தியம், மந்திரம். நவராத்திரியின் 5ஆம் நாள் மகாலட்சுமியை வழிபடுவதற்கான 2வது நாளாகும். இந்த நாளில் மகாலட்சுமியை எப்படி வழிபடுவதால் அவரது அருளை நிரந்தரமாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? இந்த முறையில் மகாலட்சுமியை வழிபடுவதால் வீட்டில் குறைவில்லாமல் செல்வ வளம் பெருகும் என நம்பப்படுகிறது. நவராத்திரியின் 5ஆம் நாள் என்பது நவராத்திரி பண்டிகையின் மைய பகுதியாக கருதப்படுது. இது மகாலட்சுமியை வழிபடக்கூடிய 2வது நாளாகும். இது பஞ்சமி திதியில் வருவதால் வராகி அம்பிகையை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகும். அதனால் இது இரட்டிப்பு பலன் தரும் நாளாகவும் கருதப்படுது. இந்த நாளில் மகாலட்சுமியை எப்படி வழிபட வேண்டும், என்ன மலர் படைத்து என்ன நைவேத்தியம் படைத்து என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? வழிபாடு முறை. அம்பிகையின் பெயர் மோகினி, வைஷ்ணவி. கோலம் பறவை வகை கோலம். மலர் மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம். இலை திருநீற்று பச்சை இலை. நைவேத்தியம் தயிர் சாதம். சுண்டல் பூம்பருப்பு சுண்டல், கடலை பருப்பு. பழம் மாதுளைப்பழம். ராகம் பந்துவராளி. நிறம் சிவப்பு. நவராத்திரியின் 5ஆம் நாளில் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் வைஷ்ணவி ஓம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் வைஷ்ணவி ஓம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் வைஷ்ணவி ஓம். காயத்ரி மந்திரம் ஓம் நாகவாகினாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் நாகவாகினாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் நாகவாகினாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். நவராத்திரியின் 5வது நாளில் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா பஞ்சரத்தினம், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படித்து வழிபடுவது சிறப்பு. இந்த மந்திரங்களை சொல்லி வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்வதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். பொதுவாக பலரும் வீட்டில் தங்கம், அரிசி, உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்தால் தான் மகாலட்சுமிக்கு பிடிக்கும், இந்த பொருட்களில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தவறு. யாருடைய மனமும் வீடும் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் உள்ளதோ அங்குதான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைப்பவர்களிடமும் தான் மகாலட்சுமி விரும்பி வருவாள். வீட்டில் கதவு உள்ளிட்ட இடங்களில் துணிகளை போடுவது, சமையலறை அசுத்தமாகவும் எச்சில் பாத்திரங்களை கழுவாமலும் வைத்திருக்கும் வீடு, துர்நாற்றம் வீசும் இடங்களில் மகாலட்சுமி தங்குவது கிடையாது. இதனால் தான் எப்போதும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், நவராத்திரி சமயத்தில் அழகாக அலங்கரித்து நறுமணத்துடன் வைத்திருக்க வேண்டும் என சொல்கிறார்கள். அதேபோல் நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களுடன் மகாலட்சுமி வருவதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை அன்பாக உபசரித்து குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் கொடுத்து வரவேற்க வேண்டும். உணவு பரிமாறி அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்க வேண்டும். இப்படி செய்தால் அந்த வீட்டிலேயே மகாலட்சுமி விரும்பி தங்கி விடுவாளாம். ஒருவேளை வீட்டிற்கு வருபவர்கள் மன வருத்தப்பட்டு திரும்பி சென்றால் அவர்களுக்கு முன்பாகவே மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறி விடுவாள் என சொல்லப்படுகிறது. நவராத்திரி காலத்தில் யாருடைய வடிவத்திலாவது மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வந்து நாம் தரும் பிரசாதத்தை ஏற்கலாம். அதனால் வீட்டிற்கு வருபவர்களை அன்பாக மரியாதையுடன் நடத்துவது அவசியமாகும். 9 நாளும் போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன தெரியுமா? முதல் நாள் அரிசி மாவு பொட்டு. 2ஆம் நாள் கோதுமை மாவு கட்டம். 3ஆம் நாள் முத்து மலர். 4ஆம் நாள் அச்சதை படிகட்டு. 5ஆம் நாள் கடலை பறவை இனம். 6ஆம் நாள் பருப்பு தேவி நாமம். 7ஆம் நாள் திட்டாணி வெள்ளை மலர்களாலான கோலம். 8ஆம் நாள் காசு பத்மம் தாமரை கோலம்.
9ஆம் நாள் கற்பூரம் ஆயுதம் வாசனை பொடிகளை கலந்து கோலமிட்டால் சிறப்பு. 9 நாள்களும் பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன? முதல் நாள் தோடி, 2ஆம் நாள் கல்யாணி, 3ஆம் நாள் காம்போதி, 4ஆம் நாள் பைரவி, 5ஆம் நாள் பந்துவராளி, 6ஆம் நாள் நீலாம்பரி, 7ஆம் நாள் பிலஹரி, 8ஆம் நாள் புன்னாகவரளி, 9ஆம் நாள் வசந்தா. 9 நாள்களும் அணிவிக்க வேண்டிய மாலைகள். முதல் நாள் மல்லிகை, 2ஆம் நாள் முல்லை, 3ஆம் நாள் செண்பகம் மரு, 4ஆம் நாள் ஜாதி மல்லி, 5ஆம் நாள் பாரிஜாதம் அல்லது வாசனை மலர்கள், 6ஆம் நாள் செம்பருத்தி, 7ஆம் நாள் தாளம்பூ, பாரிஜாதம், விபூதி பச்சிலை, 8ஆம் நாள் சம்மங்கி, மருதாணி பூ, 9ஆம் நாள் தாமரை மதிக்குழுந்து. 9 நாள்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள். முதல் நாள் வாழைப்பழம், 2ஆம் நாள் மாம்பழம், 3ஆம் நாள் பலாப்பழம், 4ஆம் நாள் கொய்யாப்பழம், 5ஆம் நாள் மாதுளை, 6ஆம் நாள் ஆரஞ்சு, 7ஆம் நாள் பேரிச்சம்பழம், 8ஆம் நாள் திராட்சை, 9ஆம் நாள் நாவல் பழம். 9 நாள்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள். முதல் நாள் சுண்டல் வெண்பொங்கல், 2ஆம் நாள் புளியோதரை, 3ஆம் நாள் சர்க்கரை பொங்கல், 4ஆம் நாள் கதம்பம் காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம், 5ஆம் நாள் ததியோதனம் தயிர் சாதம் பொங்கல், 6ஆம் நாள் தேங்காய் சாதம், 7ஆம் நாள் எலுமிச்சை சாதம், 8ஆம் நாள் பால் சாதம், 9ஆம் நாள் அக்கார அடிசல் பச்சரிசி பால் சர்க்கரை கலந்த பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல். இன்றைக்கி நம்ம நவராத்திரி சிறப்புகளை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு பிரசாதங்களை வச்சு நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அலங்காரங்கள் அழகழகாக செஞ்சுருக்காங்க எல்லா ஊர்லேயும், அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா? பிரம்மம் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.